அடே அடே அடே, அறிவுகட்ட அட்லாண்டா கணேஷ், என்னையா அது? ஒரு கதையை போட்டு ரப்பர் மாதிரி இழு இழு இழுன்னு இழுக்கிறிய. இந்த பாரு, அது என்ன பபிள் கம்மா இழுக்கிறதுக்கு? இந்த கதையோட மேட்ரு என்ன? 5 to 7 minutes சொல்ல வேண்டிய கதையை போட்டு 15 நிமிஷத்துக்கு வளவலா குளவலா வளவலா குளவலான்னு இழுத்துக்கிட்டு, சே, we don't like it. எவ்வளோ தடவை சொல்கிறது? கதையை சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். சும்மா வளவலன்னு எதுக்கு? கதாநாயகனோட அப்பா அம்மா, அவனுக்கு 3 தங்கச்சி, அது இது இதெல்லாம் கேட்டோமா? இதெல்லாம் யாருக்கு எதுக்கு? என்ன டக்குன்னு கதையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெலோ நம்ம ஊரில் ஆர்இசியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து நல்ல மேல் படிப்பும் படிச்சுட்டு மாஸ்டர்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு அருமையான வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு வளவலா குளவலன்னு அவன் பிறந்தது வளர்ந்தது படித்தது கிடைச்சது இதெல்லாம் எதுக்கு? இந்த கதையெல்லாம் அதெல்லாம் தெரியுமே. இந்த மாதிரி சொல்லிட்டாக்க டக்குன்னு புரியாதா? அவன் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க, வீட்டில் சொல்லி கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவனுக்கு விஜயலட்சுமின்னு ஒரு பொண்டாட்டி வரா. பட் இந்த ஐஸ் நம்ம ஹரிகிருஷ்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஆசை ஐஸ் மேலே. என்னது ஐஸு? அதான் நம்ம ஐஸ் கட்டினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஐஸ் பாய் விளையாட்டு பிடிக்கும். இந்த மாதிரி ஐஸில் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு வந்த பொண்டாட்டி பேர் விஜயலட்சுமி. அந்த விஜயலட்சுமியை இவன் செல்லமா ஐஸ் ஐஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா அவள் பேரை விஜயலட்சுமிங்கிறத மாற்றி ஐஸ்வர்யான்னு வச்சு செல்லமா அவளை ஐஸ் அவளை பிடிச்சதுனால அவளை ஐஸு ஐஸுன்னு கூப்பிடுவான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீ இஸ் அ வெரி நைஸ் ஃபெலோ, ஐஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இவ்வளோ தானே? இவ்வளோ சின்ன விஷயத்த பெருசாக இழுக்கிறிய. அதுக்கப்புறம் என்ன மேட்டர்? இது பாரு, அவங்க நல்ல வசதியாக இருக்காங்க. அவள் கம்ப்யூட்டர்லாம் படித்து வந்ததுனால ஐஸும் நல்ல வேலையில் இருக்கா. ஸோ ஹரிகிருஷ்ணன் ஐஸும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. 2 குழந்தைகளை பிறக்கிறாங்க, 2 பொன் குழந்தைகள். அந்த பொண்ணு குழந்தைகள்லாம் நல்லா வளருது, படிக்குது, வைக்குது, போகுது. அண்ட் அதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல மாப்பிள்ளைகள் கிடைக்கிறாங்க. ஒரு பொண்ணு நியூ ஜெர்சியில் இருக்குது, இன்னொரு பொண்ணு கலிஃபோர்னியாவில் இருக்குது. இதெல்லாம் கூட சொல்ல வேணாம். அந்த பொண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் போகிறாதா? அதுக்கு மேலே அதுக்கு போட்டு இழுன்னு இழுக்கிறாரு. எஸ், பேர குழந்தைங்க இருக்குது. எல்லாம் 14 வயசு 13 வயசு 15 வயசில் இருக்குதுங்க. 4 பேர குழந்தைங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த ஹரிகிருஷ்ணா ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு. ஏன்னா 40 வருஷம் உழைச்சாச்சு, வச்சாச்சு, போயாச்சு. கிட்டத்தட்ட 65 வயசு ஆகி போச்சு. பணம் கொட்டுது. ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் 12 வயசு வித்தியாசம். ஒய்ஃப் ஒன்றும் சின்ன பொண்ணு மாதிரி குச்சி குச்சி வேலை செஞ்சிட்ருக்கா. டூர் போகிறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா. நல்ல சம்பாத்தியம், பெரிய வீடு வாசல்லாம் இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல ரிச் லைஃபு, காரெல்லாம் பிரமாதமான காரை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற நம்ம ஹரிகிருஷ்ணனுக்கு மனசில் சில சபலங்கள் உண்டு. அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு கமலஹாசன் ஒரு படத்தில் பாடுற மாதிரி இவனுக்கும் சமயத்தில் மிருகங்கள் விஷயம் மனசில் வந்துடும். கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி இவன் மனசில் இருக்கிற மிருகம் சில சமயம் அப்படியே ஆஹா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஏன்னா கையில் நிறைய காசு இருக்குது, வீடு வாசல்லாம் இருக்குது, ஒய்ஃப் அடிக்கடி டூர் போயிடுறா, அவள் மாதத்தில் 15-20 நாள் ட்ராவல்லே இருக்கா. அப்படி இருக்கிற போது ஒரு மனுஷன் சும்மா இருப்பானா? மனசு குறுகுறுங்கும். அதனால் ஹரிகிருஷ்ணன் சின்ன வயசில் ஐஸ் பாய் எல்லாம் விளையாடுனதுனால நைஸ் பாய்னு பேர் எடுத்தாலும் இப்போ கொஞ்சம் நைஸ் பாயிலேருந்து விலகி போய் என்ன செய்கிறான்? பயந்தான் அவனுக்கு. அதாவது போல்டாக இதையும் செஞ்சிட மாட்டான். இருந்தாலும் அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, மாடியில் ஒரு 4-5 பெட்ரூமு, கீழே 2 பெட்ரூம் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு வாரம் ஒரு 3 மெக்சிகன் கேர்ள்ஸ் சின்ன பொண்ணுங்க வரும். அதை பார்க்குற போது இவனுக்கு ஒரு குறுகுறுப்பு. அப்படியே ஆஹா, இந்த குழந்தைகள்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே, 20, 21, 18ன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சில நல்ல குற்றணங்களோடும். அப்போ என்ன பண்ணுவான்? அதுங்களே குறுகுறுன்னு பார்ப்பான். அதுங்களும் சரி ஏதோ வயசான கிழம் ஒன்று அதை க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணலாம் சொல்கிறான், வைக்கிறான், போகிறான்ட்டு. ஏன்னா ஒய்ஃபு ஊரில் இருக்கிறதுல டூரில் இருப்பேன். இவன் சொல்கிறதெல்லாம் செய்யும், ரூமெல்லாம் க்ளீன் பண்ணும், வைக்க போகும், எல்லாம் பண்ணும். அண்டு இவன் தன்னுடைய பெட்ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணுவான். அண்டு அந்த பொண்ணுங்க வேலை செய்கிற போது அது அப்படியே குறுகுறுப்பாக அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனுடைய அதுங்களோட கருசு எல்லாம் அந்த மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதி ஆகிடுவான். அந்த பொண்ணுங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணும். கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு $1000 அதுக்கே பட்ஜெட்டு. அந்த வீடை ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $220-230. இவன் போகிற போது அவங்களுக்கு காஃபி செலவுக்கு வச்சு எங்கன்னு ஒரு $20 கொடுத்து அனுப்புவான். ஏன்னா பிகாஸ் நல்லவன் இவன்.
ஹரிகிருஷ்ணனுடைய மனசில் இருக்கிற அந்த மிருகம் பாதி என்ன சொல்லும், ஃப்ரெண்ட்லி ஆகணும். அதுங்களும் சரி ரைட், இந்த ஆள் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அதுங்க பாட்டுக்கு போயிடும். அப்படியாக எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கிற போது கொஞ்சம் பழகினதுனால ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமாக திடீர்னு ஒரு நாள் குழந்தைகள்லாம் வந்த உடனே 3 பொண்களும் இவன் நைஸாக தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். ஹரிகிருஷ்ணன், இந்த பாரும்மா கொஞ்சம் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு 1 hour யாராவது மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு $30-40 தானே எக்ஸ்ட்ரா இன்கம் ஆச்சு உங்களுக்கு. பாவம் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி $220 வாங்குறீங்க. பட் வேற ஜஸ்ட் ஒரு 1 hourல ஒரு $30-40 வாங்கினீங்கன்னா சௌரியம் தானே. தனி தெரியாமல் பண்ணலாம், இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து பண்ணாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல அதுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்க என்ன சொல்கிறான் இவன் பார்க்க ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டு ஓ மசாஜ் கொச்சு 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 கச்சு கொச்சு கொச்சு அப்படின்னு மெக்சிகனில் பேச இவனுக்கு அது புரியல. எல்லாம் கிக்கின்னு சிரிக்க தாத்தாவுக்கு விளையாடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசுதோ என்ன பேசுதோ தெரியாது. இவன் மௌனம் சம்மதம் அறிகுறிங்கிறதுக்கு பதிலாக சிரிப்பு சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டு ஓகே இந்த நம்ம பெட்ரூமே இருக்கேன், அந்த பெட்ரூமை இப்போ தானே க்ளீன் பண்ணீங்க, அங்கே நான் தாச்சிக்கிறேன், படுத்துன உடனே நல்லா மசாஜ் பண்ணி விட்டாக்க அதுக்கப்புறம் போகிற போது காசை வாங்கிட்டு நீங்கள் போங்க, பெட்டையும் திருப்பி நல்லா க்ளீனாக போட்டுருங்கன்னு சொல்ல ஒரு அரகுரா இங்கிலீஷில் ஒரு பொண்ணு நோனோ வி ஆர் ஹியர் டு டூ த ஹவுஸ் ஒர்க் அப்படின்னு சொல்ல என்னது ஹவுஸ் ஒர்க்கு, எஸ் டோன்ட் டாக் லைக் திஸ்ன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல இன்னொரு பொண்ணு வி ஆர் கோயிங் டு த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் நடுநடுங்கி போயிடுறான் நம்ம ஹரிகிருஷ்ணன். ஐயோ என்னடா அது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் பிகாஸ் பேக் பெயின், ஒன்லி பேக் பெயின் நல்லா சொல்ல நோ யூ ஆர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாதியிலே வேலையை விட்டு கிளம்பி போயிடுதுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவ்வளவுதான் மூஞ்சியெல்லாம் பேரஞ்ச மாதிரி ஆகி செவுட்டில் பட்டார் 4 அடி விழுந்தா மாதிரி பயந்து போய் நம்ம ஹரிகிருஷ்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க. அவ்வளவுதான் ஒன்றும் அதுக்கப்புறம் அடுத்த நாளும் சரி அதுக்கு அடுத்த நாளும் சரி ஒன்றும் சத்தத்தை காணும். போலீஸ் ஸ்டேஷன் போகிறான்னு சொன்னாங்களே எப்போ போலீஸ் வந்துடும் வாசல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டி என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் வலி, இது பண்ண டாக்டர்கிட்ட போக வேண்டியது தானே. இல்லை டாக்டர்கிட்டலாம் போகலை, பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணேன் இந்த வேலை செய்ய வந்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் முதுக பிடிச்சி விடுமான்னு சொன்னேன், உடம்பு சரியில்லை வலிக்குது உடம்பெல்லான்னு. அதுங்க இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்னது அவங்கள முதுகப்படி. ஐயோ பாவி மனுஷா, ஏயா ஐஸுன்னு எங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு கிடப்ப, இப்போ வரவங்க போகிறவங்கலாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டியா நீ, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, கண்டிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வாரம் ஜெயிலில் போயிருந்தால் தான் புத்தி வரும். ஐயோ ஐஸு மன்னிச்சிருன்னு சொல்லி காலில் விழற. 2 நாளைக்கு அப்புறம் என்னடா சத்தமே காணுன்னு பார்த்தா அப்பத்தான் விஷயம் வெளியே வருது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவன்ட்டு இந்த பணத்தை நிறைய பிடுங்கணும்னு பிளான் பண்ண அந்த 3 பொண்ணுங்களும் போகிற போது வழியில் போலீஸ் காரை நிறுத்தி செக் பண்ணுறாங்க. யாரு நம்ம ஐஸ் பாய்க்கு ஃப்ரெண்டு, யாரு ஐஸ். இப்போதான் இருக்கே புதுசாக ஐஸ்ன்னு ஒரு குரூப்பு, அதாவது இல்லீகலாக இருக்கிறவங்க, அதாவது சிட்டிசனாக இல்லைன்னாக்க க்ரீன் கார்டாவது வச்சிருக்கணும், அதுவும் எல்லாம் இல்லாமல் இல்லீகலாக இருந்தாங்கன்னா அவங்கள உடனே பிடிச்சி ஜெயிலில் போடுன்னு சொல்கிற குரூப்பு காத்துக்கிட்டு கிடக்க. அவ்வளவுதான் அந்த 3ல் 2 பேருக்கு ஒன்றுமே பேப்பர் இல்லை, இல்லீகல், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சிட்டிசனாக இருக்குது. அது ஊரில் இருந்து 2-3 பேரை கொண்டு வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு 20-30 வீடை க்ளீன் பண்ணி பணத்தை சம்பாதிக்குது. அண்ட் இந்த பொண்ணுங்களும் இங்கே வந்திருக்குது. ஆனால் இப்போ இவன் வகையாக மாட்டிக்கிட்டான், யார் நம்ம ஹீரோ. அவனை வச்சு பணம் பிடுங்கணும்னு நினச்சி மோனும் பிளான் பண்ணுற போது கடவுள் அதுங்களை பிடிச்சி ஜெயிலில் 2 பேரை போட இந்த பொண்ணு பதறி போய் ஓடி போய் வக்கீலை பார்த்து எல்லாம் பண்ணுறதுல இருகோடுகள் தத்துவம் மாதிரி பெரிய பிரச்சனை வந்த உடனே நம்ம ஹரிகிருஷ்ணன் பிரச்சனை சின்னதாகி இவங்க எப்படியாவது வெளியில் வரணும் அதை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸு மங்கி போச்சு. ஹரிகிருஷ்ணன் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்த புண்ணியம் இந்த நேரத்தில் வந்து காப்பாத்திருச்சு. எதனால அவனுக்கு ரொம்ப அந்த ஐஸ் பாய் விளையாட்டு பிடிக்கும், ஒய்ஃப் ஐஸு பிடிக்கும். அதே நேரத்தில் அவனுக்கு கடைசி நிமிஷத்தில் ஹெல்ப் பண்ணது யாரு, ஐசிஇ அப்படிங்கிற அந்த போலீஸ் பீப்புள். இந்த இல்லீகல் பீப்புளை பிடிக்கிறவங்க வந்து நம்ம ஹரிகிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணிட்டான். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.